அதிக உடல் உறுப்புகளின் பெயர்களை கூறி சிறுவன் ஒருவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். நுவரெலியா லவர்ஸ்லீப் பகுதியைச் சேர்ந்த 6 வயதான கலைநேசன் அர்ஷித் என்ற சிறுவனை இந்த சாதனையை படைத்துள்ளார். கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரின் முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த சிறுவன் தமக்கு காண்பிக்கப்பட்ட சகல உடல் உறுப்புகளின் பெயர்களையும் சரியாக கூறி இந்த சாதனையை படைத்துள்ளார். அத்துடன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகமணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா ஆகியோர் குறித்த சிறுவனின் சாதனையை உறுதி செய்து அவருக்கான சான்றிதழை வழங்கியுள்ளனர். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி வருகிறது. இலங்கையிலும் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலத்தில் மலையகத்திலிருந்து பல சாதனையாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதிலும் கல்வித்துறையுடன் சார்ந்த பல திறமையாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதற்கு கௌரவ ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அவர்களும் பெரும் பங்காற்றி வருகிறார். மலையக கல்வி வளர்ச்சிக்காக அண்மையில் கல்வி அமைச்சு இந்த வகையில் பல செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாணவன் இன்று கல்வி அமைச்சில் வந்து அவருடைய சாதனையை படைத்திருக்கிறார். மனித உடல் உறுப்புகள், தசை நான்கள் என்பவற்றை மிகவும் குறுகிய காலத்தில் 3 நிமிடங்களில் அத்தனை உறுப்புகளையும் அவர் சொல்லி ஒப்புவித்திருக்கின்றார். வெறுமனே 6 வயது ஆகிறது. நுவரெலியா பிரதேசத்தைச் சேர்ந்த கலைநேசன் லலிதாம்பிகை அவர்களின் புதல்வன் 6 வயதான அர்ஷித் என்ற சிறுவன் இந்த சாதனையை படைத்திருக்கின்றார். அமைச்சர் சொன்னது போல எதிர்காலத்தில் இவர் பல சாதனைகளை புரிவதற்கு உலகத்தில் மென்மேலும் இவர் பிரகாசிப்பதற்கு அமைச்சர் என்ற வகையில் அவரிடமிருந்து ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். இந்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் மலையகத்தின் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் ஹெல்பிங் பீப்பிள் ஹெல்பிங் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு பிரான்சை தலைமையாக கொண்டிருக்கின்றது. ஹெல்பிங் பீப்பிள் ஹெல்பிங் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு, அதன் இயக்குனர் வந்திருக்கின்றார் ஃப்ளோரன்ஸ் சாமுவேல்ஸ் அவர் வந்திருக்கின்றார். அவர்களும் எமது இயக்கத்துடன் எமது அமைப்புடன் இணைந்து சோழன் உலக சாதனை புத்தக அமைப்புடன் இணைந்து நாங்கள் அமைச்சருடன் இணைந்து மலையகத்தின் கல்வி மலர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம். அந்த வகையில் இன்றைய தினம் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் அதே போல பீப்பிள் ஹெல்பிங் பீப்பிள் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பாக அமைச்சருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.